பரிசுத்த ஆவியானவராலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உள்ளவர்கள் சொல்லி இங்கே வாழ்த்துகிறேன். எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அளித்த டேனியல் இதை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் இதுக்காக ஒப்பீடு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அடிப்படை உரிமைகள். அதில் ஆர்டிக்கல் 20-22 ஸ்பெசிஃபிக்காக அநியாயமாக ஒருத்தனை குற்றம் சுமத்துலேருந்து அவனுக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் என்னென்ன சலுகைகள் கொடுக்குறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒருத்தனை அநியாயமாக தண்டிக்கக்கூடாது, அவனே குற்றத்தை ஒப்புக்கொண்டாலும் அவன் தண்டிக்கக்கூடாது, கவிதையான சாட்சிகள் அடிப்படையில் தான் அவன் தண்டிக்கணும், 24 மணி நேரத்துக்குள்ளே அவர் ஒரு லாயரை பார்க்கலாம், முன்ஜாமீன் வாங்கலாம், இப்படின்னு நிறைய டீட்டெயில்ஸ் அந்த அடிப்படை உரிமைகளில் வருது. இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் எடுத்தாங்க. ஆங்கிலேயர்கள் இதை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ரோமர்கள்கிட்ட வந்து யூதர்கள்ட்ட வந்து எடுத்தாங்க. யூதர்கள், நான் பேசுகிறது கேட்குதா? லவ்வாக பேசணுமா? இப்போ கேட்குதா? இல்லையா? கேட்குதா? எவ்வளோ தடவை சொல்லுங்க. கற்று நல்லது கேட்குறதா? பின்னாடி கேட்குதா? நிறையா யூதர்கள் இதை விட ரொம்ப மேன்மையான சட்டங்கள் வச்சுருந்தாங்க. யூத விசாரணைக்கு ஒருத்தன் வரும்போது, குற்றம் சாட்டப்பட்டு வரும்போது, துளி அளவு கூட அவனை குற்றவாளி அப்படின்னு பிரதான ஆசிரியர் நினைக்கவே கூடாது. தீர்ப்பு வழங்க போகிறார் அப்படின்னா தகுதியான சாட்சியங்கள் இருக்கணும். அன்றைக்கே வந்து ஜட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. சப்போஸ் மரண தண்டனை தான் நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முதல் நாள் பாஸ்டிங் இருக்கணும். இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்குது. இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைகிறார். முதல் நாள் இயேசு கிறிஸ்துவ நிசான் மாதம் 14ஆம் தேதி சிலுவையில் அறையப்படுகிறார். அதுக்கு முதல் நைட்டில் வந்து விசாரணை ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்துவ கெத்செமனே தோட்டத்தில் அரெஸ்ட் பண்ணி போர் சேவர்கள்லாம் யார்கிட்ட கூட்டு போனாங்கன்னா அண்ணா அப்படிங்கிற ஒருத்தட்ட கூட்டு போகிறார். அந்த அண்ணா யாருன்னா அந்த வருஷம் பிரதான ஆசிரியராக இருந்த காய்பாவுடைய மாமனார். அவர்கிட்ட தான் முதல் விசாரணை போகுது. நியாயமாக எங்கே கூட்டு போயிருக்கணும்னா சனகரிப்பு சங்கத்தில் கூட்டு போயிருக்கணும். ஆனால் ஒரு நைட்டு 8:30 மணிக்கு கூட அண்ணா கிட்ட கூட்டு போகிறாங்க. அண்ணா விசாரிக்கிறார். எப்படி விசாரிக்கிறாரு? உங்கள் ஊழியம் எப்படிப்பட்டது, நீங்கள் எப்படி என்ன பேசிஸில் வந்து ஷீஷில் தெரிவு செய்கிறீங்க, உங்கள் பிரசனை எப்படிப்பட்டதுன்னு சம்மந்தமே இல்லாத கேள்வி கேட்குறாரு. அவர் வந்து என்ன ஏன்ப்பா கேட்குற, நீ வந்து குற்றவாளிகிட்டே கேட்கக்கூடாது. இப்போ யாராச்சும் அக்யூஸ் பண்ணுறாங்கன்னா அவரை இவரை பற்றி என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அவர்கிட்ட கேட்கணும். நான் ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னா சொன்னவன்கிட்ட கேள்வி, நான் தான் ஓப்பனாக தான் பர்சன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறார். அப்போ ஆரம்பிங்க ஒரு அளவு உள்ளது பேசி, நான் ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னா என்ன சொல்ல, எதுக்கு நான் அடிக்கிறது இல்லை, இப்படியே விசாரணை நடந்துட்டு அவர் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, காய்பாக்கிட்ட அனுப்பி விட்றாங்க. காய்பாவும் இதே மாதிரி விசாரணை நடத்துறாரு. அவர் கேள்வி கேட்குறாரு, ஏகப்பட்ட பொய் சாட்சி சொல்லி போய்க்கிறாங்க, ஒன்றுமே அவர் போட்டே ஆகலை. இதெல்லாம் வச்சு இவர் எப்படி மரணம் நம்ம கூட்டது யோசிக்கும் போது அவர் வாயிலிருந்தே ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. காய்பா என்ன பண்ணுறான், நீ தேவனுடைய குமாரனா இன்ட்ரெஸ்ட் தானே அப்படின்னா அவர் வாயிலிருந்தே கூட்டம் வர்றான். ஆமான்னு அவர் சொல்லிட்டார். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நான் சட்டையை கிழிச்சிட்டு அப்படியே ஆக்ட் பண்ணுறாரு. இதுக்கு தான் நம்மளுக்கு என்னையா வேணும், இவனே வந்து தேவகிருஷ்ணன் சொல்கிறானே, இவனை கொண்டு தான் ஆகணும்னு சொல்லி கொண்டு தான் ஆகணும்னு தீர்ப்பளிக்கிறாங்க. இதுக்கு பிறகு முடிச்சுட்டு 3வது சனகரிப்பு சங்கத்துக்கிட்ட போகுது. சனகரிப்பு சங்கத்தில் மொத்தம் 70 பேர் இருக்கணும். மினிமம் ஒரு குற்றத்தை விசாரணைக்குன்னா 23 பேர் இருக்கணும். போகிறோம்னு சொல்லுவோம் நம்ம பார்லிமெண்டத்தில். மினிமம் சிம்பிள் மெஜாரிட்டி வந்திருக்கிற எம்எல்ஏல எம்பியில் இத்தனை பேர் இருந்தால் தான் ஒரு பில் பாஸ் ஆகுங்கிற மாதிரி 23 பேர் இருந்தால் தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும். ஆனால் அன்றைக்கி நைட்டு அப்படி இல்லை. இவங்களே காய்பா சொன்னதே எடுத்து தீர்ப்பாக எழுதி இவனுக்கு மரண தண்டனைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துக்கு மரண தண்டனை சொல்லி வச்சுறாங்க. எப்போ நைட்டு 12 மணிக்கு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் தூங்க போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ போர் சேவர்கள்ட்ட விட்டு போகிறாங்க. இந்த போர் சேவர்கள் இயேசு கிறிஸ்துவ போட்டு வெளுக்கிறாங்க, அவரை கேவலப்படுத்துகிறாங்க, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. நீ உண்மையாக இதனுடைய குமாரனா சொல்லலாம் அப்படின்னு அவங்களை கேவலமாக பேசுகிறாங்க. இந்த அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட்டு நேராக பிலாத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. அவர் எதுக்கு வந்திருக்கிறாரு, பஸ்கா பண்டிகை ஆசிரியர் வந்திருக்கிறார். நம்மலாம் ரெஜிஸ்டர் பண்டிகைக்கு அன்னைக்கு காலையில் தான் சென்னையிலேருந்து இங்கேருந்து வந்து இறங்குவோம். வந்தவங்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு சொல்லலாம். அவங்களாம் என்ன நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கிற பிலாத்துக்கிட்ட போய் காலையிலே போயிட்டாங்க. காலையிலே போய் நாங்களாம் தீர்ப்புலாம் சொல்லிட்டோம், நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி
விசாரிக்காம தீர்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவரு அரண்மனைக்குள்ளே இயேசு கிறிஸ்துவ கொடுக்குறாரு. இவங்க ரொம்ப நல்லவங்க பாருங்க, கஷ்டப்படி ஆசரிக்கணுங்கிறதுக்காக அரண்மனைக்குள்ளே போகாமல் இருந்தாங்க அப்படின்னு இருக்கும். நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். கஷ்டப்படி ஆசரிக்கணும்னா அந்த அரண்மனை தீர்க்கப்பட்ட இடத்துக்குலாம் போக மாட்டேன்னா, ஆனால் இயேசு கிறிஸ்துவ கொள்ள மட்டும் நான் என்ன பண்ணணும்னு என்ன பண்ணுறாங்க. இவன் பிலாத்து விசாரிக்கிறாரு. விசாரிச்சு பார்த்து முடிஞ்சு போய் ஒரு விசாரணை வெளியில் வந்து சொல்கிறாரு, இவர் மர்மதனை கூட்ட அளவுக்கு எந்த தப்பையுமே அவரை பார்க்கலைப்பான்ட்டார். இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா நம்ம இவ்வளோ பிளான் பண்ணி நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்து எடுத்துகிட்டு வந்தா இவர் எப்படி சொல்கிறாருன்னு சொல்லி நேரத்தை என்ன செய்கிறாங்கன்னா, இவன் வந்து கலிலேயன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே பிலாத்து பார்த்தாரு, ஓ இவர் கலிலேய ரீசனில் வர்றாரா, அப்போ இது வந்து ஏன் எல்லாம் கிடையாது, ஏரோதுகிட்ட கூட்டு போங்கன்னு சொல்லிடுறாரு. இவர் மறுபடியும் காலையில் எப்படி காலையில் ஏரோதுகிட்ட போகுது. ஏரோது ரொம்ப நாளாக இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டுட்டே இருந்தான். இயேசு ஏதாவது பேசுவாருன்னு பார்க்குறான். ஏரோது எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் மறுபடியும் பிலாத்துக்கிட்டே கூட்டு போயிருந்துட்டார். மறுபடியும் 6வதா பிலாத்துக்கிட்ட வருது. பிலாத்து மறுபடியும் பார்க்குறாரு, எப்படியாச்சும் ஒரு ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லி இது பண்ணி என்னெல்லாமோ பண்ணி பார்க்குற ஒன்றுமே முடியல. சரி நான் தண்டிக்கவே செஞ்சிடறேன்னு சொல்லி இவருக்கு கசையடி தண்டனை கொடுக்குறாரு. முதலாவது ரோமர்கிட்ட சொல்லி கசையடி தண்டனை கொடுக்குறாரு. 39 அடி அடிக்கணும் யூதர்களுடைய பிரமாணப்படி. ஆனால் ரோமர்கள் எப்போவுமே நம்ம யூதர்களுக்கு மேலே அப்படின்னு தங்களை காட்ட செய்யறாங்க. மினிமம் ஒரு 41 அடி அடிச்சிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவ ஒரு 41 அடி அடிச்சிருப்பாங்க. அதில் 13 அடி அவர் நெஞ்சில் வந்துச்சு. இது 26 அடி முதுகுல எல்லாம் வந்துருக்கலாம். இது 2 அடி எங்கே வந்துருக்கலாம். நிறைய குற்றவாளிகள் வந்து அப்படி தண்டிக்கப்படுறவங்க அடிக்கும் போதே செத்து போயிடுவாங்க. நான் ஒரு வேத படிகளில் பேசிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் எத்தனை அடி தாங்குவேன் அப்படின்னு நான் கேட்டேன். 4 அடியில் செத்துருவோம் தம்பி அப்படின்னு. 4 அடியில் சில பேருக்கு பல்லுலாம் உடஞ்சி வெளியே வந்துடும், கண்ணெல்லாம் உடஞ்சி வெளியே வந்துடும். ஒரு தண்டனை நிறைவேற்றாங்க. இப்போ மாதிரி ரிலீஸ் பண்ணிடலாமாடா அப்படின்னு பிலாத்து பார்க்குறாரு. கலகம் பெருசாகிட்டே இருக்கு, கொள்ளணும்னு சொல்லி மறுபடியும் இந்த அடி அடித்த பிறகும் மறுபடியும் இன்னொரு தண்டனையும் நிறைவேற்றாங்க. சிலுவை தண்டனைக்கு நேராக அவரை கொண்டு போகிறாங்க. வழியெல்லாம் அடித்து அவரை இது பண்ணி கேவலப்படுத்தி அவர் ட்ரெஸ்ஸை உருவி சிலுவையில் அறைகிறாங்க. இவ்வளவு அநியாயமான விசாரணை நடந்து முடிஞ்சு வெளியில் வந்து சொல்கிறாரு. இப்போ வாசிங்க அந்த வசனத்தை, லூக்கா 23ஆவது அதிகாரம் 34ஆவது வசனம். இவ்வளவு அநியாயம் நடந்துச்சு. ஒரு இடத்துல கூட இயேசு தப்பு செஞ்சிருக்கிறாருன்னு அவர் தீர்ப்படவே இல்லை. ஆனாலும் அவரை சிலுவையில் அரைஞ்சு அவ்வளோ கேவலமாக கொள்ளும் போதும் அவர் சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். தந்தையே இந்த குற்றத்திற்காக இவர்களை தண்டியாதிரும் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஒன்று இருக்குது. அந்த பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, ஜீசஸ் கெப்ட் சேயிங் அப்படின்றது. அப்படின்னா இயேசு ஒரு தடவை சொல்லிக்கிட்டே இருந்தார், இவங்களை மன்னிச்சிருங்க கிட்டத்தட்ட 6 தடவை சொன்னதா ஒரு பால் டக்கர் அப்படிங்கிற ஒரு வேத ஆராய்ச்சியில் எழுதுற 6 தடவை சொல்கிறார். மன்னிச்சிருங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பின்னாடி இடத்துல சவுல் வந்து கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்த போகிறார். அப்போ அவங்க வார்த்தை அவருக்கு வருது, பவுல் நீ முள்ள விரிச்சிட்டு இருக்க, குத்தி கிழிச்சிரும் அப்படின்னு சாஃப்டாக மிரட்டுறாரு. தம்பி யார்கிட்ட விளாட்ற தெரியுங்களா, நீ மிதிக்கிறது முள்ளு கிழிச்சிரும் அப்படின்னு சாஃப்டாக மிரட்டுறாரு. அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்யவே. இன்றைக்கும் அவங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, பிதாவே இவருக்கு மன்னியும். யாருக்கெல்லாம் இது செல்லும், யாரெல்லாம் இதை நம்புகிறாங்களோ எல்லாருக்கும் மன்னிப்போம். யாரெல்லாம் நம்புகிறாங்களோ எல்லாருக்கும் மன்னிப்போம். ஒருவர் இப்படி சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் மன்னிக்கப்பட முடியாத ஒரு பாவத்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் நம்ம செஞ்சிடவே முடியாது. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? நான் எப்படி மற்றவர்களை மன்னிக்கிறவர்களா இருக்கும்? ஒரு 5 நிமிஷம் கருத்துக்கிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு ஜபத்தை சொல்லி கொடுக்குறாரு. என்னது? பரமங்க ஜபம். அதில் பர்பஸாக ஒரு கண்டிஷனில் பேச வைக்கிறார், ஒரு நிபந்தனையும் வைக்கிறார். என்னது? நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், அல்லது நாங்கள் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். இங்கே நைட் சர்வீஸ் நடக்குமானா ஒவ்வொரு நைட் சர்வீஸ்லையும் 2 தடவை பரம்பரை போகிறோம். 365 நாள் வச்சுக்கோம். 365 நாளில் 2 தடவை சொன்னீங்கன்னா சண்டே சர்வீஸ்லாம் கூட இருக்குது.
ஸ்பெஷல் சர்வீஸ் இருந்தால் அதுக்கு மேலே. அப்போ மினிமம் நீங்கள் நார்மலாக ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 700க்கு மேலே நீங்கள் சொல்லிக்கணும். 700 தடவைக்கு மேலே நீங்கள் தான் சொல்கிறீங்க. நான் எங்களை மன்னிக்கிறது கூட நீங்கள் நினச்சிருக்கேன் அப்படின்னு. அதை அப்படியே கொஞ்சம் நெகட்டிவ் சென்ஸாக எடுத்துக்கோம். நான் ஒருவரை மன்னியாக இருக்கிறது போல என் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்படாது அப்படின்னு இருக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் தான் தெரிவிச்சு சொல்கிறீங்க. மினிமம் யாராக இருந்தாலும் ஒரு கோயில் பஸ்ஸுக்கு வரவங்களா இருந்தாலும் ஒரு பெரிய விசேஷ பண்டிகைக்கு வரவங்க மினிமம் ஒரு ஆள் சண்டே சர்வீஸ் மட்டும் அட்டன் பண்ணுறவராக இருந்தால் கூட பரவாயில்ல. 52 கிட்டத்தட்ட 100க்கு மேலே சொல்கிறோம். ஆனால் போன வருஷம் நீங்கள் எத்தனை பேரை மன்னிச்சிங்க? எத்தனை பேர் நம்ம மன்னிச்சிருக்கோம்? எங்கேயோ ஐஎஸ்ஐஎஸ்டியோ அதிகாரம் நம்ம மன்னிக்கிறோமா? அவங்க பற்றி நமக்கு ஏதாவது கவலை இருக்கா? அவங்களாம் மன்னிக்கணும்னு சொல்லி ஏதாவது கஷ்டம் பண்ணுறாங்களா? இஸ்ரேல் காசா போரில் இந்த மாதிரி குண்டு வீசி கொள்கிறாங்க அப்பா இருக்கல, அவங்களெல்லாம் மன்னிக்கணும்னு சொல்லி யாராவது கஷ்டம் பண்ணுறாங்களா? உக்ரைன் போரில் எத்தனை வருஷத்துக்கு அவங்களாம் மன்னிக்கணும்னு சொல்லி இது பண்ணுறோம். நம்ம குடும்பத்தில் நம்ம ஊரில் அடுத்த தெருவில் இருக்கிறவங்கள நம்மளால் மன்னிக்கவே முடியல. அடுத்த தெருவில் இருக்கிறவங்க நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க மன்னிக்க முடியல. இப்போ எப்படி சொல்கிறேன், இப்போ லைவாக ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுவோம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், டேனியல் டக்குனு கோவப்பட்டு தம்பி உடைய கஷ்டம் நான் சொன்னால் நீ வந்து சும்மா ஏதாவது கதை பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து என் சட்டையை பிடிச்சி அடிச்சிட்டாங்க. நான் டேனியல் வந்து எப்போ மன்னிக்கணும் நீங்கள் சொல்லுங்கள். தம்பி உடைய பிரச்சனை நான் அவரை கூப்பிட்டேன், சும்மா இல்லைன்னா ரோமர்கள் அந்த கதை இந்த கதை ஏதோ பேசி எங்களை குழப்பி விட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி என்னை வந்து அடிச்சிட்டாங்க. நான் டேனியல் வந்து எப்போ மன்னிக்கணும்? மன்னிக்கிறதுக்கு மினிமம் கொஞ்சம் டைம் மினிமம். ஆனால் இயேசு கிறிஸ்து லைவாக உட்காந்து நான் கொண்டுக்கிட்டே இருந்தான். உயிரோடு அவரை கொண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. போன வாரம் வரைக்கும் இயேசு இவருடைய ராஜா தாவீது குமாரனுக்கு ஓசனான்னு சொன்னவங்கன்னா இந்த வாரம் அவரை சிறுவரைஞ்சு கொள்ளுகடான்னு கத்துறானுங்க. அவரால் அற்புதம் பெற்ற ஜனங்கள்லாம் அவரை கொள்ளுகடான்னு கத்துறானுங்க. எந்த தப்புமே செய்யல. அவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னி, நீங்கள் நான் பூர சாமி இவர் தான். உலகத்தில் வேற எந்த மதங்களும் மன்னிப்பை இவ்வளவு மேன்மையாக சொல்லவே இல்லை. நீங்கள் நானும் ஒருத்தரை மன்னிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அதுதான் நீங்கள் 2வது வருஷமாக வாசிக்க போறீங்க, 2வது பிரசங்கமாக கேட்க போறீங்க. இது வரைக்கும் அவரை தன் கூட மனுஷனாவே மன்னிக்கிற சீடர்கள் எல்லாம் விட்டு ஓடி போயிட்டான். 2வது வசனத்தில் ஒரே ஒருத்தன் அவர் இவ்வளோ நேரம் மன்னிச்சிருக்கேன் கத்துனதை பார்த்து அவர் ஆண்டவரும் ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் அவரை மன்னிக்கும் போது நீங்கள் தெரிய மாட்டீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் தெரியும். இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு சீடர்கள் கேட்குறாரு, ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு ரொம்ப குற்றம் செஞ்சுட்டான், நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிக்கிறான்? இன்னும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக கேட்குறான். 7 தடவை மன்னிச்சிடறேன் அப்படின்றாரு. அப்போ அதுக்கு அடுத்த இன்ஸ்டன்ட் வசனம் என்ன சொல்ல தெரியுமா? சீசர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஸ்டான்லி என்ன பிளஸிங் குட் மிஷன் ஃபவுண்டர் ஸ்டான்லி என்ன சொல்கிறாங்க, ஒரு அற்புதத்தை செய்கிறத விட ஒரு அற்புதத்துக்கு செய்கிறதுக்கு தேவைப்படுற விசுவாசத்தை விட ஒரு சகோதரனை மன்னிக்கிறதுக்கு அதிகமான விசுவாசம். இன்னொரு மேன்மையான விஷயத்தை அவர் சொல்லி கொடுக்குறவர் வந்து நான் வந்து இப்போ சர்ச்சுக்கு காணிக்க வைக்கிறதுக்கு வரேன், 1 கோடி ரூபா காணிக்க பக்கத்து வரைக்கும் வந்துட்டேன். திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது, உன் சகோதரன் பேரில் குறைவுண்டானால் அப்படியே வச்சு உள்ளே போட்டார் என்ற உள்ளே போகிற 1 கோடி ரூபானாலும் உள்ளே போனாங்க. அந்த வசனத்தை நீங்கள் நல்லா வசிங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் அப்படி சொல்கிறேன், உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டானால் அப்படின்றது. எனக்கு டேனியல் மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் காணிக்க வைக்க முடியாது, நான் அவரை மன்னிச்சிட்டேன். டேனியல் மேலே என் மேலே ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு அவர் பிரச்சனை இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன். என் பேரில் டேனியல் அண்ணனுக்கு ஏதாவது குறைவு இருக்குன்னா ஃபஸ்ட்டு போய் இங்கே வராதடா, டேனியல் அண்ணன் மறுபடி நீ தப்பு பண்ணல, டேனியல் தான் ஏதோ ஒன்று தப்பாக நினச்சி அவர் மாதத்தில் மண்டை ஏற்றி வச்சிருக்காரு, அதை சரி பண்ணிட்டு வந்து அங்கீகரிக்கிறார். எவ்வளவு நேர்மையான மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம், எவ்வளவு உன்னதமான சத்தியங்களை நீங்கள் நாம் பெற்றிருக்கிறோம், எப்பொழுது காட்டப் போகிறோம்? இந்த வருஷம் ஒட்டி விடுங்க. நம்ம ஊரில், நம்ம சர்ச்சில், நம்ம குடும்பத்தில் சண்டை, நான் எங்கள் ஊரில் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. எங்கள் ஊரில் நாங்கள் எல்லாரும் நண்பர்கள்,
எங்கள் ஊரில் எல்லாரும் நாங்கள் சொந்தக்காரங்களாம் பழகிறோம். எங்கள் ஊரில் எங்களுக்கு விரோதிகள்னு எங்களுக்கு யாருமே இல்லை. அப்படி ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்களை பார்க்குறவங்க இயேசு கிறிஸ்துவை பார்ப்பாங்க. உங்கள் சர்ச்சுக்கு ஒரு கண்ணில் மூடுவோமா? கண்ணில் மூடு. சகோதரர்கள் உன்னித்து சஞ்சரிப்பதோ எத்தனை மகாநலமும் இன்பமும் ஏற்றும் செயலாயிருக்குமே. ஆம்பிதாவே, எங்களை மன்னித்து அன்னைக்கு நம்ம தெரிஞ்ச துணிகரமாக செஞ்ச பாவத்தெல்லாம் எங்களுக்கு மன்னிச்சோம். என்னால் என்னுடைய சகோதரர்கள் மன்னிக்க முடியல. எங்கள் பக்கத்து தெருவில் எங்கள் கண்ணு முன்னாடி டெய்லி நடந்து போகிறவங்க எங்களுக்கு மன்னிக்க முடியும். எங்களுக்கு திறந்த இந்த ஊரில், இந்த தெருவில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் சர்ச்சில் எங்கள் கூட நாங்கள் சண்டை அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு எதுவுமே வேணாம். இந்த ஊரில் எல்லாரும் எங்களுக்கு பிரியமானவங்க, இந்த ஊரில் இருக்க எல்லாரும் எங்களுக்கு நண்பர்கள், எல்லாரையும் நாங்கள் மன்னிச்சு இயேசு கிறிஸ்துவை எங்கெல்லாம் காட்டின அன்பை காட்ட எங்களுக்கு பெருமை தாருங்கள். இயேசுவை நாமம் நம்பிதாவே. ஆமென்.